மாமனார் மாமியார், இன்னொரு பக்கம் மருமகள்கள். மாமனாருக்கு மாமியாருக்கு அடிக்கடி சண்டை வருது. அதுல மருமகள் உள்ள புகுந்து அதை சமாதானப்படுத்துறாங்க. சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். இந்த சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வந்துடும். என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ஏதாவது அவருக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா, ஏய் உன் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், அடிச்ச டீசெண்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்கார வேணும்னு அடம் பிடிச்சேன். எடுத்தோடனே மச்சான் இழுத்துருவாரு. அங்கதான் ஆரம்பிப்பாரு அவரு. உடனே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம துணி காய வச்சிருப்பாங்க, இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி சார் இருக்கும்? என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. இல்ல சார், வேலைக்கு போற வரைக்கும் எல்லாம் நம்ம எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மடிச்சு வைக்கிறோம்னு இதை இப்படி மடிக்கணும், இதை ஏன் இப்படி வைக்கிறீங்க? மடிச்சாலும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல். எல்லாம் ஒன்னால எவ்வளவு நேரம் தொடச்சு முடியற வரைக்கும் நிக்க முடியும்? அதுல கூட நடந்து வருவாங்க. நடந்து வந்தா கால்ல மண்ணு ஒட்டுமா ஒட்டாதா? படியும். ஏதோ ஒருத்தன் தொலைச்சிக்கிட்டு இருக்கானே, ஒதுங்கி போவான் தோணமான. ஜாலியாதான் இருக்கு, நல்லா போகும் இருக்கே. இதை ஏன் முதல்ல சொல்லல? ஆனா மருமகளுக்கு என்னமோ மாமனார் மேலதான் சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க மாமனார? அச்சான் சார் சொல்லுவேன். அப்பாவ அச்சா எல்லாம் ப்ரோ மாதிரி இருக்கேமா இது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. சொன்னா காசு எடுத்தா கொஞ்சம் அமைதியாயிருக்கும் சார். பணம் இல்லைன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் சண்டை வந்துருவேன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. காசு இருந்துச்சுன்னா அவர் கண்டுக்க மாட்டார். அவர் என்ன வேலை, வீட்டுல என்ன வேலைனாலும் அவரே எடுத்து பாப்பாரு. உளறிட்டனா போற மாதிரிலாம் சண்டை வரும். இல்ல எந்த இதுக்குமே என்ன வாய் திறப்பாரு. நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. அது எப்படா முடியும்? மேக்ஸிமம் நம்மளால எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணணும், வேஸ்ட் பண்ண கூடாது. நிறைய போறான்டா. அது வந்த உடனே அவர் கொஞ்சம் எதிரில போய் அந்த பேக் வாங்கணும். அது வாங்கலாம்னு நினைச்சுக்கோ, விசிற அப்படியே. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அவரை விட நீங்க தானே வயசுல குறைஞ்சவங்க. தானே வெளியில போய் சொல்லணும். ஆனா உங்களை அனுப்பாம அவரையும் வெளியில போயிட்டு வர்றாரு பாவம். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா.